மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்பார்ந்தவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்மை செய்வதில் மனம் தளராதிருக்க நம்மை உற்சாகப்படுத்தி விண்ணை நோக்கிய பயணத்தில் நாம் சோர்ந்து விடாமல் பயணம் செய்ய இறை வார்த்தை பெரிதும் துணை புரிகின்றது. இன்றைக்கு ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் மீண்டுமாக எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள இறைவசனங்கள். அந்த பகுதியை பற்றி முதலில் சிந்திப்போம். 7ஆம் அதிகாரத்தில் அந்த சிரியா எஃப்ராயிம் போரை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம். அந்த எஃப்ராயிம் போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது இம்மானுவேல் அரசர். ஆகவே இந்த 9ஆம் அதிகாரமும் 11ஆம் அதிகாரம் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய அரசர் எப்படிப்பட்டவராக இருப்பார், ஆகவே இங்கும் அந்த வர இருக்கக்கூடிய அரசர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று இந்த வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் உள்ள அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டும். 8ஆம் அதிகாரம் 22 பார்த்தீங்கன்னா அச்சம் நிறைந்த ஒரு சூழல், ஒரு விரக்தி, ஒரு துன்பச் சூழல். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனால் அதே 8ஆம் அதிகாரத்தில் 9, 10, 17, 18 ஆகிய வசனங்கள் ஒரு ஆறுதல் மொழி இருக்கும். அந்த மொழியை தான் இங்கு 9ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். இந்த ஒரு பின்னணியின் அரசியல் பின்னணியை பார்க்கின்ற பொழுது சமாரியாவினுடைய வீழ்ச்சி என்பது அண்மையில் இருக்கிறது. ஏன்னா கிமு 722 வடநாடாகிய இஸ்ரேல் இந்த அசிரிய மன்னன் திக்லைத்பிலெசருடைய தலைமையில் அழிக்கப் போகிறான். ஆகவே அந்த அழிவு என்பது அண்மையில் இருக்கிறது. ஆகவே அந்த அழிவின் பின்னணியில் தான் அந்த துன்பச்சூழல், விரக்தி என்பது இருக்கும். ஆனால் அதிலிருந்து கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். ஆகவே உங்களுக்கு கண்டிப்பாக துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். ஏனெனில் வரக்கூடிய அரசர் என்பது உங்களுக்கு ஒரு வேத்த கலாச்சாராக நேர்மையாக ஆளக்கூடிய ஒரு அரசராக இருப்பார் என்ற ஒரு பின்னணியில் இங்கு சொல்லப்படுகிறது. 9:1 தனியாகவும் 9:2 4 வரை உள்ள பகுதியை தனியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 9:1 நாட்டை பற்றி, அல்லது இந்த நாடுகள் செபலோன் நாடு, நப்தலி நாடு என்று கானான் நாட்டில் உள்ள இஸ்ராயல் மக்கள் ஆக்கிரமித்திருந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுடைய 2 குலங்கள் ஆக்கிரமித்த பகுதியை பற்றி சொல்கிறது. அடுத்து வரப்போகின்ற அரசர் செபுலோன் நப்தலி என்பது யாக்கோபினுடைய புதல்வர்கள். ஆகவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இது ஏறக்குறைய கலிலேயாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஆகவே தான் கலிலேயாவில் யூதர்கள் மட்டுமல்ல மற்ற இனத்தவரும் வாழ்ந்தார்கள். ஆகவே தான் இது புறவினத்தார் வாழும் கலிலேயா என்று கூட சொல்வார்கள். ஆகவே அந்த அளவிற்கு இந்த செபுலோன் நப்தலி அதே நேரத்தில் கலிலேயாவில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக காண்பிக்கக்கூடிய தன்மை. ஆகவே தான் பின்னால் நம்முடைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது மத்தேயு இதை சொல்வார், செபுலோன் நப்தலி என்று அங்கே சொல்லக்கூடிய தன்மை என்பது இருக்கும். இதில் 2வது பகுதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இலக்கிய கூறுக்கு ஆங்கிலத்தில் பேரலலிசம், இணை வாக்கியம் அல்லது இயைபு அணி என்று நாம் சொல்கிறோம். எடுத்துக்காட்ட 9:2 பார்க்குறோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. 2மே ஒரே கருத்து தான் சொல்லுது. காரிருள், சாவின் நிழல், நடந்து வந்த மக்கள், குடியிருப்போர், பேரொளி, சுடர் ஒளி. இது ஏன் இப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த இலக்கிய கூற்றில் ஒரு கருத்து வலியுறுத்தப்படுவதற்காக ஒரே வார்த்தையில் உள்ளதை மீண்டும் வேறு வார்த்தைகளை சொல்வது மரபு. அப்போ இங்கே அடிப்படையாக உள்ளது கடவுளுடைய ஒளி மக்கள் மேலே சாவின் நிழல் சூழ் இருக்கிற மேலே ஒளி இருக்கிறது. சாவின் நிழல் சூழ் அப்படிங்கிறப்போ இதை நம்ம பாபிலோனிய அடிமைத்தனத்தோட பின்புலத்தில் பார்க்கலாம், அல்லது அசீரிய படையெடுப்புடைய பின்புலத்தில் பார்க்கலாம். இந்த படையெடுப்புகள் நடக்கும் போதெல்லாம் ஒரு வகையான இருள் சூழ்ந்து, இருள் சூழ்கிறது அப்படின்னா மக்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு கூட அனுப்பிடுறாங்க, வெளியே போகிறாங்க. போகும் பொழுது அந்த வீடும் நகரமும் ஒளி இழந்து காணப்படுது. அப்போ அந்த ஒளி இழந்த இடத்துல கடவுள் ஒளியை தருபவராக நம்ம இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆமாம், இது ஏறக்குறைய நம்ம முதல் விடுதலை பயணத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது கார்கள் என்பது மக்கள் அந்த இரவில் பயணம் செய்து அவர்கள் ஒளியை நோக்கி வரக்கூடிய நெருப்பு தூண் வழியாக வரக்கூடியது, அதையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த 2வது படையெடுப்பு, அது 2வது விடுதலை பயணம். ஆனால் அது இங்கு எசையா சொல்ல மாட்டார். ஆகவே ஒருவேளை இந்த மக்கள் இன்றைக்கு குறிப்பாக அசிரியாவினுடைய படையெடுப்பு, அசிரியாவினுடைய அந்த அச்சம், அதை குறிக்கக்கூடியதாக இங்கு ஆசிரியர் சொல்கிறார். அதான் என்ன சொல்லியிருக்கு, முக்கியமாக அவர்கள் அவமதிப்புக்கு உட்பட்டு இருந்தார்கள். முக்கியமாக அசிரியா படையெடுப்பினால அவமதிப்பு. அதனால அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டு. 9:3 நம்ம பார்க்குறோம். அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். இதில் குலமுதுவர்கள், குறிப்பாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த
வாக்குறுதி ப்ராமிஸில் உள்ள ஒரு பகுதி இனம் பெருகுவது. அந்த இனம் பெருகுவது இங்கே நிறைவேறுவதாக நாம் பார்க்கிறோம். அந்த இனம் என்று சொல்லும்போது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது சாலமோனுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் நாடு இரண்டாக பிரிகிறது, இஸ்ரேல் யூதா. ஆகவே அண்மையில் இந்த அசிரியர்கள் சமாரியா மீது தாக்கிய பிறகு மீண்டும் இந்த இரண்டு நாடுகள் ஒரு நாடாக மாறப்போகிறது. அதாவது வடநாடு இஸ்ரேலும் தென்னாடு யூதாவும் இணைந்து ஒரு நாடாக ஆகப்போவதை தான் இங்கு அந்த இனத்தார் என்பது இந்த இரண்டு நாடுகளும் ஒரு நாடாக மாறப்போகிறது, ஒரு இனமாக மாறப்போகிறது என்பதை முன்குறித்து சொல்வதாகவும் சொல்வார்கள். இதில் மெஸ்ஸியாவுடைய வருகையில் அந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தையும் ஏசாயா அழகாக பயன்படுத்துகிறாரு. 3, அதாவது மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர், அகமகிழ்கிறார்கள், களி கூறுகிறார்கள். இந்த மூன்றும் பார்ப்பதற்கு ஒரே வார்த்தை போல இருக்கும், ஒரே உணர்வு போல இருக்கும். ஆனால் பார்க்கும்போது முதல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வு. இனம் பல்கி பெருகுது, அது வழக்கமாக குடும்பத்தில் குழந்தைகள் அதிகமாகறாங்க. ஆக சின்ன குடும்பத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சி அது என்ன ஆகுதுன்னா அடுத்து ஒரு ஊரடை மகிழ்ச்சியாக மாறுது. அறுவடை நாளில் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைப்பது மாதிரி ஒரு மகிழ்ச்சி. ஸோ ஒரு ஊர் மகிழ்கிறது. அடுத்து ஒட்டுமொத்தமாக கொள்ளை பொருளை பங்கிடும் போது, கொள்ளை பொருளை பங்கிடுவது நான் திருடுவது பொருள் அல்ல, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல் படையெடுத்து அந்த படையை முழுவதுமாக அழித்து விட்டு அங்கே உள்ளவரெல்லாம் சொந்தமாக்கி கொள்வது. ஆக ஒரு குடும்பம், சமூகம், நாடு என்று ஒட்டுமொத்தமாக அந்த உணர்வானது விரிந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு இனத்திற்கு, ஒரு நாட்டிற்கு உச்சகட்டமாக தேவை உணவும் பாதுகாப்பும். இந்த உணவும் பாதுகாப்பும் அச்சத்துக்குரிய ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா அசிரிய படையெடுப்பு எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த அசிரிய படையெடுப்பு நடந்தால் அந்த 2 தான் பாதிக்கப்படும். அப்போ அந்த 2 உங்களுக்கு பாதிக்கப்படாது அந்த அரசரினால், வரப்போகின்ற மெஸ்ஸியாவினால் என்ற ஒரு நம்பிக்கையை தருவதாகவும் நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த கிறிஸ்மஸ் இரவு அன்று வாசிக்கப்படுவதற்கு முக்கியமாக அந்த 2வது வசனத்தையும் நாம் கொள்ளலாம். ஏன்னா ஒன்று, பேரொளி உதித்தது, சுடரொளியை கண்டார்கள். அந்த பேரொளி சுடரொளி யாருன்னா இயேசு தான். எல்லாரும் துன்பங்களும் நாம் இருளில் இருப்பது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பு, பிறகு இன்றைய நற்செய்தி பகுதியிலிருந்து நாம் அவருடைய பணி, அவருடைய விடுதலை அறிவிக்கும் செய்தி எல்லாமே இருளில் இருக்கின்ற மக்களுக்கு பேரொளியாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய மற்ற செயல்கள் எல்லாம் பின்னணி ரீதியாக நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா இங்கே உங்களுக்கு அசிரியாவிலிருந்து விடுதலை, இந்த அசிரியாவிலிருந்து விடுதலை என்பது ஏதோ ஒரு இனம் மட்டுமல்ல, யூதா இனம் மட்டுமல்ல. எடுத்துக்காட்டுக்கு இப்போ 2 அரசர் 16:8 அங்கே ஒரு இனம் மட்டுமல்ல, ஆனால் 2 அரசர் 15:19 அங்கே சொல்லுவார், மீதி இருக்கக்கூடிய எல்லா 10 குலங்களும், யாக்கோபுடைய 10 குலங்களும் மீட்கப்படுவதாக. ஆகவே இங்கு மீட்பு என்பது இஸ்ரேல், அதாவது யாக்கோபுடைய புதருடைய அனைத்து இனத்திற்கான விடுதலை. ஆகவே அனைத்து இனத்திற்கான விடுதலை என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஆகவே இந்த மகிழ்ச்சி என்பது யூதா இனத்திற்கு மட்டுமல்ல, எல்லா இனத்திற்கான மகிழ்ச்சியாகவும் சொல்வார். ஆகவே தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா, மகிழ்ச்சி என்பது இரட்டிப்பு. 9:4 நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து மிதியான் நாட்டுக்கு செய்தது போல. அப்போ மிதியான் நாட்டுக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறது இங்கே பாடத்தில் இல்லை. ஆனால் நம்ம நீதித்தலைவர்கள் 6 பார்க்குறோம். கிதியோன் நிகழ்வில் தான் மிதியானுக்கு எதிரான ஒரு போர் நடக்கிறது. கிதியோனுடைய தலைமையில் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அங்கே வெற்றி பெறுகிறத அங்கே உள்ள 3 வார்த்தைகளை இங்கே எடுக்கிறார். 1, நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். 2, தடியை தகர்த்து போட்டீர். 3, கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இப்போ 3ல் பார்க்கப்ப நுகம் அப்படிங்கிறது நம்ம விவசாய சமூகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல். அந்த நுகம் மாட்டுக்கு என்ன ஆகுனா, ஒரு பக்கம் இணைப்பது போல இருந்தாலுமே அது சுமையை குறிக்கின்ற ஒரு அடையாளம். அதே மாதிரி அடிமைகளாக அழைத்து செல்லப்படும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தருடைய கழுத்தை இன்னொருத்தரோட சேர்த்து கட்டுவது மரபு. அதனால தான் எரேமியா இறைவாக்கினர் கூட அந்த இறைவாக்கு உரைக்கும் போது நுகத்தை தன்மேல் சுமந்து கொண்டு பாபிலோனியாவுக்கு நீங்கள் இதே போல் அழைத்து செல்லப்படுவர் என்று சொல்கிறார். அப்போ நுகத்தை உடைத்து போடுதல்ங்கிறது அவங்களுடைய அடிமைத்தனத்தை உடைத்து போடுதல். தென் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். இது எதிரி பயன்படுத்துகிற ஒரு, இப்போ சரியாக ஒரு மாடு நமக்கு பணியிலன்னா அதை உடனே சாட்டையால் அடிக்கிறோம். அதே மாதிரி மனிதர்களை அடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தடி, இதுவும் அடிமைத்தனம். 3வதாக கொடுங்கோல், ஒடுக்குவோரின் கொடுங்கோல். அந்த கொடுங்கோல்னா அந்த அரசனுடைய செங்கோல். அப்போ அதை அடக்குமுறை செய்கின்ற அரசனும் இனி இருக்க மாட்டான். அந்த ஒரு நிலையில் தான் ஒட்டுமொத்த அடிமைத்தனம் மட்டுமல்ல, அடிமைத்தனம் செய்யக்கூடிய ஒரு நபரும் இருக்கவே மாட்டாருங்கிற நிலை தான் அந்த கொடுங்கோலும் ஒடித்தெறியப்படுகிறது. இது 3மே ஒரே செமான்டிக் ஃபீல்டு தான், ஆனாலும் அதுக்கு கொடுக்கின்ற பொருள் வேறாக இருக்கின்றது. அதாவது 3வது வசனத்தில் மகிழ்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய அவர் மகிழ்ச்சிக்கான காரணத்தை 4வது வசனத்தில் சொல்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை
தற்காலிகமாக மட்டுமல்ல, ஒரு விதத்தில் ஓரளவு நிரந்தரமாக என்று சொல்லும்போது எல்லாமே அப்படின்னா வேற திருப்பி கொண்டு வந்து இன்னொரு தடவை வைக்கக்கூடாதுன்றதுனால அப்படி சொல்வதாகவும் நம்ம வந்து புரியும். அது ஏன்னா உங்களுக்கு அப்படியே வரலாற்று பின்னணி பார்க்கின்ற பொழுது அசிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அவங்க ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகளை மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் பாபிலோனுடைய அடிமைத்தனம் தான் அவங்களுக்கு ஏறக்குறைய 587 722 587 அந்த இடைப்பட்ட காலம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான அடிமைத்தனங்களோ அதே போல் எதிர்ப்புகள் என்பது இருக்க. அன்பர்களே, இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தில் நற்செய்தி பகுதி ஆண்டவர் இயேசுவனுடைய பொது வாழ்வை தொடக்கமாக இருக்கிறது. அந்த பகுதி மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியின் பின்னணியை இப்போது பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வந்து நாம் ஏறக்குறைய 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, இயேசு கலிலேயாவிற்கு திரும்பியது, அது வந்து 4ஆம் அதிகாரம் 12 16 வரைக்கும். அடுத்து 2வது பகுதி வந்து சீடர்களை அழைப்பது, அது வந்து 17 22 வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கலிலேயாவிற்கு மீண்டும், அதாவது கலிலேயாவில் நற்செய்தி பணியை தொடங்குவது, அதான் அந்த கடைசி 23வது வசனம். ஆகவே 23 நற்செய்தி பணியை வந்து அவர் எங்கள் கலிலேயாவை தொடங்குவதாக பார்க்கலாம். ஆகவே இங்கு கலிலேயா வந்து இயேசுனுடைய பணித்தலம். ஏன்னா ஒத்தமை நற்செய்தியாளர்கள் பார்த்திங்கன்னா யோவானை தவிர மீதி எல்லா இந்த 3 நற்செய்தியாளர்களுமே இயேசுனுடைய பணித்தலமாக இந்த கலிலேயாவை சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் வாசகத்தினுடைய பின்னணி கலிலேயா வந்து எப்படிப்பட்ட நகரம், பிற இனத்தார்கள் வாழும் நகரமாக இருந்தது. அதே போல் பக்கத்தில் வந்து செபுலோன் நப்தலிலாம் இருந்தது. ஆகவே இங்கு குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சமாரியா வீழ்ச்சியின் போது ஏற்பட்ட இனக்கலப்பு, அந்த இனக்கலப்பு வந்து அதிகமாகவே இந்த குறிப்பாக கலிலேயாவில் வாழ்ந்ததற்கான சூழல் என்பது ஏற்பட்டதாக சொல்லுவாங்க. யோவானையும் நம்ம ஒத்தமை நற்செய்தியிலும் பார்க்குறப்போ யோவான் வந்து இயேசுவோடைய பணி யூதேயாவில் தொடங்குற மாதிரி, ஏன்னா எருசலேம் ஆலயத்தை புனிதப்படுத்தி அதிலிருந்து நீர் ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்டு அந்த பணி தொடங்குற மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்குறோம். ஆனால் ஒத்தமை நற்செய்திகளில் மட்டும் புறவினத்தார் பகுதியான கலிலேயாவிலிருந்து தொடங்குவதை, இவர் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தோழமையில் இருக்கிறார் அல்லது அவருடைய சார்பாக இருக்கிறார் என்பது அவருடைய காட்டுதலாக இருக்கிறது. அப்புறம் அதிலே வந்து இறுதி பகுதியில் பார்க்குறோம், அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இந்த அழைப்பு மனமாற்றத்திற்கான அழைப்போ அல்லது விண்ணரசு நெருங்கி விட்டதான அழைப்போ இதை பார்க்குறோம். இது மார்க்கிலிருந்து எடுத்து கையாளுகிறார். ஆனால் மார்க்கில் பார்க்குறோம் காலம் நிறைவேறி விட்டது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் அங்கே இருக்குது. அதே மாதிரி மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அப்படிங்கிறது மார்க்குடைய அழைப்பாக இருக்கும். ஆனால் இங்கே மனம் மாறுங்கள், மற்றபடி நற்செய்தியை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அங்கே இறையாட்சி அப்படிங்கிற சொல்லாடல், இங்கே விண்ணரசு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் மனம் மாறுங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ மெட்டனோயாங்கிறப்போ சேஞ்ச் ஆஃப் திங்கிங், ஒரு மாற்று சிந்தனை. இப்போ மாற்று சிந்தனை இதுவரைக்கும் அவங்க எப்படி சிந்திச்சாங்க, பாவம் சார்ந்த சிந்தனையாக இருந்தது அல்லது அவருடைய சிந்தனை மண்ணுலகம் சார்ந்த சிந்தனையாக இருந்தது. அந்த மாதிரி தான் அவருடைய சிந்தனை மாற்றம், பாதை மாற்றம் அப்படின்னு நம்ம அவர் மனம் மாறுங்கள் அப்படிங்கிறத இயேசு இங்கே முதன்மைப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறை இந்த இறை வார்த்தையை மக்கள் கேட்கும் போதும் அதனுடைய உண்மையான பலன் கனி எதுவாக இருக்க வேண்டும்? மனம் மாறுவது, ஒரு யூடர்ன் பண்ணுவது. பாவத்தை நோக்கி போகிறோம், உலக மதிப்பீடுகளை பற்றி நோக்கி போகிறோம், அது வந்து திரும்பி இப்படி வரணும். அந்த இதை சொன்னீங்க. யோவானுடைய போதனையும் இயேசுனுடைய போதனையும் சுருக்கமாக இந்த பகுதி இருக்கும். மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யோவானுடைய போதனுடைய தொடர்ச்சியாக இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகிறார். ஆகவே அந்த தொடங்குகின்ற பொழுது அவனுடைய போதனுடைய சுருக்கத்தை மீண்டும் இவர் சொல்வதாக இங்கே இருக்கும். ஆகவே அந்த தொடர்ச்சி ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை வந்து இந்த 17வது வசனம் வந்து நம்ம தெளிவாக சொல்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், இந்த திருமுழுக்கு பெறும்போது கூட ஒரு விதத்தில் தான் பாவி என்று அடையாளம் காட்டிக்கொள்ள அல்ல, அதை விட முக்கியமாக யோவான் அவரை அறிவிக்கிறார், அங்கிருந்து போதனையை தொடர்வதாக கூட இருக்கலாம் என்று கூட நாம் பார்த்தோம். இன்றைக்கு முதல் வாசக பகுதி ஆனால் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய போதனை கூட உண்மையாகவே அவமதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு, அந்த செபுலோன் நப்தலி பகுதி அவமதிக்கு உள்ளானது மாதிரி இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியான இந்த கலிலேயாவினுடைய புறவினத்தார் பகுதி வந்து அவமதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அங்கே ஆண்டவர் தன்னுடைய போதனையை தொடங்கி இருக்கிறார். அதுவும் நம்ம பார்க்குறோம். அங்கே எருசலேமில் திருமுழுக்கு யோவான் இருந்தார், கைது செய்யப்பட்டார். அவர் அங்கே எருசலேமுக்கு நேராக போய் போதனையை தொடங்காமல் கலிலேயா பகுதியிலே தொடங்குவது ஆண்டவர் உண்மையாகவே பாவப்பட்டவர்களுக்கு, அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு,
அதிகமாக நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறார் என்ற அந்த கருத்தையும் நம்ம வந்து ஆண்டவருடைய தொடக்கத்திலேயே தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நற்செய்தியில் வந்து ஒரு 4 கருத்துக்கள் மிக ஆழமாக சொல்லப்படும். அதாவது இயேசுனுடைய பணித்தலம், இயேசுனுடைய போதனை, அதான் 17. 18 பார்த்தீங்க, 18 உங்களுக்கு வந்து இயேசுனுடைய உடன் உழைப்பாளர்கள் யார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 23 மீனில் வந்து இயேசுனுடைய பணி என்ன. இயேசுனுடைய பணி என்பது போதிப்பது, நற்செய்தி அறிவிப்பது, நலமாக்குவது. அதுதான் 23 சொல்லுவார். இப்போ 2 பகுதியில் பார்த்துட்டு இப்போ 3வது பகுதி வந்து சீடர்களை அழைப்பது. சீடர்கள் அழைப்பதில் தான் வந்து என்னென்னா யூத மரபுலையும் சரி இந்திய மரபுலையும் சரி சீடர்கள் தான் குருவை தெரிவு செய்வாங்க. ஆனால் இயேசு வந்து அதற்கு மாற்றாக குரு சீடர்களை தெரிவு செய்கிறார். இது வந்து ஒரு மாற்று மரபு தான். நிறைய பேர் அடிக்கடி இன்றைய காலகட்டத்தில் விண்ணரசு இறையரசுன்னு பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு இடமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதையும் வந்து எல்லாருக்கும் தெளிவாக்கணும்னு நினைக்கிறேன். இறையாட்சி அப்படிங்கிறது 3 புரிதலாக நம்ம திருச்சபையுடைய மரபில் பார்க்குறோம். ஒன்று வந்து இயேசுடைய மதிப்பீடுகள் அல்லது நம்ம மனித குலம் ஐடியல்னு நினைக்கிற எல்லா மதிப்பீடுகளுடைய தொகுப்பு, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியல், அதை ஒரு இறையாட்சி நம்ம நினைக்கலாம். 2வது திருத்தந்தை பெனடிக்ட் 16 பெனடிக்ட் சொல்கிற மாதிரி இயேசுவே இறையாட்சி, அதாவது இயேசு என்ற நபரில் அந்த இறையாட்சி குடிகொள்ளுது. அதனால தான் வந்து இயேசு இறையாட்சி உங்கள் நடுவே உள்ளதுங்கிற, அப்போ நான் வந்து உங்கள் நடுவேல் இருக்கிறேங்கிற ஒரு பின்புலத்தில். 3வதாக திருச்சபை தான் இறையாட்சி அல்லது திருச்சபை தான் இறையாட்சியுடைய தளம் என்பது நம்முடைய சங்க ஏடுகளுடைய புரிதலாக இருக்குது. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிற்பாடு பார்க்குறோம் இந்த உலகமே இறையாட்சி தளம். ஆக இந்த உலகத்தில் இறைவன் ஆட்சி செய்கின்றார். ஆக இறையாட்சிங்கிறது ஒரு ஐடியல்லிருந்து ஒரு சாதாரண நம்மளுடைய இயங்கு தளம் என்று எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இறையாட்சிங்கிறதுல பசிலையோ அந்த கடவுள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார். அதான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கமாக இறையரசு அல்லது விண்ணரசு என்பது டெரிட்டோரியல், ஒரு எல்கைக்கு உட்பட்டது அப்படின்னு நினைப்பாங்க. இறையாட்சி என்பது ஒரு ஆளும் தன்மையை குறிக்கக்கூடியது. ஆகவே கடவுள் ஆளக்கூடியவர். ஆனால் இங்கு வந்து மற்ற எப்படி பார்த்தோம்னா டெரிட்டோரியலாக பயன்படுத்தலை. விண்ணரசு என்பது கடவுள் ஆட்சி செய்கிறார். ஆனால் இறையரசுக்கும் இறையாட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இது. இறையரசு என்பது டெரிட்டோரியல், இறையாட்சி என்பது ஆழ்தன்மை கொண்டது. ஆண்டவர் கற்பித்த அந்த ஜெபத்தில் கூட சொல்லுகிறோம், அதை பலர் இப்படி சொல்லுகிறார், உம்முடைய அரசு வருக என்று சொல்லிவிட்டு, அரசு எப்போது வருகிறது? உம்முடைய விருப்பம் விண்ணகத்தில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவது. நற்செய்தி மதிப்பீடுகளான நீதி, உண்மை, இரக்கம் இவையெல்லாம் உண்மையாகவே கடைபிடிக்கப்படுகிற ஒரு சமூகம்தான். அது எல்கைக்குட்பட்டதோ எல்கைக்குட்படாதோ அங்கேதான் உண்மையான இறையாட்சி இருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சாத்தானை ஒதுக்கிவிட்டு, அதனுடைய செயல்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இத்தகைய மதிப்பீடுகளை பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய போதனையின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் கூறுவதாக இயேசுவே சொல்லியிருக்கிற இறையாட்சி உங்களுடைய இருக்கிறது. அல்ல, இறையாட்சி உங்களுடைய இருக்கிறது என்பதனுடைய பொருள் என்பது எப்பொழுது இறையாட்சியின் மதிப்பீடுகள் என்பது நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அப்பொழுது இறையாட்சி உங்களுடைய இருக்கிறது. ஆகவே இறையாட்சி என்பது இதோ இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அரசு அல்லது ஆட்சி என்பது அல்ல. மாறாக மதிப்பீடின்படி வாழ்கின்ற பொழுது அந்த இறையாட்சி இருக்கும். இன்னொரு பக்கம் தன்னோடு அந்த பணிக்காக உடன் உழைப்பாளர்களை ஆண்டவர் சேர்ந்து கொள்கின்ற அந்த பகுதி. ஆண்டவரே, மற்றவர்கள் எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் எனக்கு தேவை என்பதை உணர்த்துவதாக இந்த அழைப்பிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவருடைய பணித்தளம் கலிலேயாவை மையப்படுத்தியதுனால அவருடைய அழைக்கப்பட்ட திருத்தூதர்களுமே யூதாசை தவிர மீது எல்லாருமே கலிலேயர்கள். 2 கூறுகளை நம்ம பார்க்கலாம். உடன் உழைப்பாளர்கள் அழைக்கின்ற நிகழ்வில் ஒன்று முன்னெடுப்பு இயேசுவிடமிருந்து வருகிறது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி சீடர்கள் வந்து தேர்ந்து கொள்ளவில்லை, அந்த தலைவர் தான் தேர்ந்து கொள்கிறார். அவர் உடன் உழைப்பாளராக அழைப்பு மேலிருந்து வருகிறது. 2வது, இது முதல் ஏற்பாட்டு அழைப்பு கதையாடல்களில் பார்க்குற மாதிரி அது ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு இன்ட்ரூசிவாக அதை டிஸ்ரப்டிவாக நம்ம பார்க்குறோம். மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார், அங்கே கடவுள் இன்ட்ரூட் பண்ணுறார். அதே மாதிரி தான் இவங்களை ஏறக்குறைய மீன் பிடித்து கொண்டிருக்கிறாங்க, அங்கே இயேசு அவர்களுடைய வேலையை உள்ளே நுழைகிறார். அப்போ அழைத்தல் என்பது ஒருவருடைய வாழ்வில் அவர் இயல்பாக சென்று கொண்டிருக்கும் போது கடவுள் திடீரென்று குறுக்கிடுது. அழைப்பு என்பது ஒரு குறுக்கீட்டு நிகழ்வாக மாறி அந்த குறுக்கீட்டு நிகழ்வு அவருடைய வாழ்க்கை பாதையை புரட்டி போடுவதாக இருப்பதை நாம் இங்கே பார்க்குறோம். அது மோசே மட்டும் இல்லை, அதே போல் எலிசா உழுது கொண்டிருக்கும் போது துண்டை தூக்கி போடுவார். அதுக்கப்புறம் அப்படியே பின்பற்றக்கூடிய சூழல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறை வெளிப்பாடும் இறை குறுக்கிடும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையன்னு சொல்லுவாங்க. அது அடுத்து அந்த அழைப்பில் அவங்க உடனே வந்து ஏனோ தானோ என்று இருக்காமல்
எல்லாவற்றையும் விட்டு பின்தொடர்வது இல்லையா. அதனால் அந்த இது நம்ம பல சமயங்களில் வந்து ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு சொல்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டு கொண்டு ஒரு விதமான ஒரு பிடித்தம் இல்லாமல் துடிப்போடு முழு மூச்சோடு பின்பற்றாமல் அரைகுறை மனத்தோடு பின்பற்றுகின்ற நிலை இல்லாமல் அவர்கள் பின்பற்றுவதும் நமக்கு ஒரு பாடம் நினைக்கிறேன். அவங்க முதல்ல நம்ம பார்க்குறோம் வலைகளை விட்டு தொழில் கருவிகளை விட்டு விடுறார். ரெண்டாவது தொழில் கருவியோடு சேர்த்து உறவுகளை விட்டு விடுகிறார், தந்தையையும் படகையும் விட்டு விடுகிறார். அந்த நிலையில் ஒரு முழுமையாக விட்டு போகிற ஒரு மனநிலையை நம்ம இங்கே பார்க்குறோம். ஆக கடவுள் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார் என்றால் நாம் அதை விடுவதற்கு தயாராக இருக்கணும். விடும்போது தான் வந்து முழுமையான பதிலிருப்பு நம்மால் செய்ய முடியும். பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாட்டின் 2வது வாசகம் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் தொடர்ச்சியாக மீண்டும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10 13 வரையுள்ள இறைவசனங்கள் மற்றும் 17வது இறைவசனம். முதல் சிக்கல் பிளவு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். ஆகவே தான் இங்கே வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோனையே 1:10 வந்து ஒத்த கருத்துடையராய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒருவருக்கு இறக்கத்தோடும் கனிவோடும் நடத்துவது தான் வந்து ஒற்றுமை என்பது இருக்கும், ஒத்த கருத்து இருக்கும். அதனால தான் ஒரே மனம் ஒரே நோக்கம் என்று சொல்லக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. இதில் அந்த பிளவுகள் எப்போ வருது அப்படிங்கிறப்போ அவருடைய பவுலுடைய என்னென்னா ஆள் சார்பு, ஃபேவரிட்டிசம், ஒருவரை சார்ந்து கொண்டு இன்னொருவரை புறக்கணிக்கின்ற ஒரு நிலை தான் வந்து இவங்களுடைய பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது. இது ஆள் சார்பு மட்டும் இல்லை, ஆளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தியல் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுலை பொறுத்தளவில் கிறிஸ்துவத்தில் ஒரு சுதந்திர தன்மையை வந்து அவர் சொல்கிறார். ஆனால் பவுல் அதாவது அப்போலோனுடைய பின்பற்றக்கூடிய சீடர்கள் வந்து அதாவது கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா பள்ளியை அந்த தத்துவத்தை உள்வாங்கி கொண்டவர்கள். ஆகவே இவங்க வந்து ரொம்ப அறிவு கூர்மை, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஆகவே அந்த மூன்றாவது பார்த்திங்கன்னா கேபா என்பது பேதுருனுடைய சீடர்கள். பேதுருக்கள் வந்து முழுக்க திருச்சட்டம், விருத்த சேதனம், ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஆகவே இங்கே வந்து ஆள் சார்பாக மட்டுமல்ல, கொள்கை ரீதியாகவே இந்த பிளவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே வந்து கிறிஸ்துவை வந்து ஏன் மையப்படுத்துகிறாருன்னா, கிறிஸ்து என்பது ஆள் மட்டும் இல்லை, கொள்கையும் ஆளும் சிறந்ததான் கிறிஸ்து. ஆகவே அவரை பிளவுபடுத்த முடியாது. அந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த பவுலிடம் இருக்கின்ற இந்த தன்னலமற்ற தன்மையை வந்து நம்ம பாராட்டணும். என் கட்சியிலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவர் வலியுறுத்தாமல், இவர்கள் எல்லாம் பேதுருவை சார்ந்தவர்கள், அப்பல்லோவை சார்ந்தவர்கள், இன்னும் சில பேர் இருந்தாங்களாம், 3லையும் சேராமல் நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் கூட சொன்னாங்களாம். இது வந்து திருத்தூதர்கள் முக்கியமல்ல, கருவிகள் முக்கியமல்ல, எல்லாருக்கும் எல்லாமாக செயல்படுபவர் கடவுளே. கடவுள் தான் பெரியவர், இயேசு தான் பெரியவர். இயேசு தானே உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இந்த திருத்தூதர்கள் அறையப்பட்டார்கள். இயேசுவின் பெயரால் தானே திருமுழுக்கு பெறுகிறீர்கள், இவர்கள் பெயரால் திருமுழுக்கு பெறுகிறீர்கள் என்று மிக அருமையாக சொல்லி அவர்களுடைய பிளவுபட்ட தன்மையை கண்டித்து ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற இந்த பவுலடியாருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வாக வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்து என்று சொல்கின்ற பொழுது பாஸ்கா மறைபொருள் வந்து ரொம்ப மையப்படுத்தப்படும். அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. ஆனால் தான் அவர் வந்து சொல்வார், பவுலா சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா இயேசுனுடைய அந்த பாஸ்கா மறைபொருளை வந்து மையப்படுத்துவது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமுழுக்கு வந்து எது, பாஸ்கா மறைபொருளை பங்கெடுப்பதற்கான நமக்கு வந்து உரிமை கொடுக்கிறது. ஆகவே தான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, பவுலுடைய வந்து கிறிஸ்துவனுடைய அந்த பொருள் என்பது பாஸ்கா மறைபொருள், அந்த பாஸ்கா மறைபொருள் பங்குபடுவதற்கு வந்து உரிமை என்பது திருமுழுக்கு கொடுக்கிறது. ஆனால் தான் இந்த கேள்வி வந்து சரியாக வரிசையாக போடுவார். அதனால தான் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனித ஞானத்தால். அப்போ ஏன் மனித ஞானத்தை இங்கே கொஞ்சம் வலியுறுத்துறாருன்னா, நான் சொன்னது போல் அப்போலோ பள்ளி வந்து முழுக்க கிரேக்க தத்துவத்தை பின்பற்றினால அவங்களுக்கு வந்து மனித ஞானம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆகவே இங்கே வந்து கிரேக்க அந்த குழுவுக்கும் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் தான் மனித ஞானத்தால் நான் வந்து போதித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இங்கே இருக்கும். ஏன்னா அதே தொடர்ச்சியாகத்தான் கிறிஸ்துவே கடவுளின் ஞானமும் வல்லமையும் அப்படிங்கிற அடுத்த பகுதியில் வந்து கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆனால் அந்த ஞானம் கூட கடவுளுடைய மடமை முன்னால் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவரை நல்லிஃபை பண்ணுறதுக்காகத்தான் அவர் அந்த மனித ஞானத்தை குறைத்து மதிப்பிடுகிறார் பவுல். இன்றைக்கு சமூகத்தில், திரு அவையில் ஒரு பெரிய பிரச்சனை இப்படி மக்கள் பல்வேறு பெயர்களில் பிளவுபட்டிருக்கிற ஒரு தன்மை. பணக்காரன் ஏழை என்று மட்டுமல்ல, சாதியத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், வழிபாட்டு முறையின் அடிப்படையில் பவுலடியாருடைய இந்த அழைப்பு நிச்சயமாகவே மிக மிக அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தால் இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு அவையிலும் சரி, வெளியே இருப்பவர்களும் சரி,
எனக்கு நினைவுக்கு வருவது லூக்கா 17:10. இந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் இத்தகைய மனநிலையை, நாங்களோ எல்லாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாமல் தங்களை முன்னிலைப்படுத்தினால் சமூகம் சிதறுண்டு போகும். இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரையும் மதித்து உடலின் உறுப்புகள் என்று பின்னாடி பவுல் சொல்றது போல எல்லாரும் தேவை, யாரையும் ஒதுக்கிவிடக்கூடாது, எல்லாரும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், எல்லாம் இயேசுவில் இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அடையாள சிக்கல், ஐடென்டி கிரைசிஸ். அதுதான் இங்கேயும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுல், அப்போலோ, அதை கேபாங்கிறது வந்து ஏறக்குறைய அடையாள சிக்கல் தான். இந்த யார் வந்து முன்னிலை பெறுவது? ஆகவே இந்த அடையாள சிக்கலுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வந்து அதிகார சிக்கல். ஏன்னா இந்த சாதியம் என்பது இந்த ரெண்டு அடிப்படையில் தான், அடையாளத்துக்கும் அதிகாரத்திற்காக தான். சாதி என்பது வேறு எதற்கும் பயன்படாது. நம்ம வந்து உண்மையை சொல்லப்போனால் எப்படி வந்து குறிந்த நகர் திருச்சபையில் வந்து கிறிஸ்துவை பிளவுபடுத்தினாங்களோ பவுல் பேரால், அப்போலோ பேரால், அதே போல் கேபா பேரால், இன்றைக்கு நாமும் அடையாளத்தின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை பிளவுபடுத்தி வைத்திருக்கிறோம். இந்த அடையாளமும் அதிகாரமும் தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் உள்ள நுகமும் தடியும் மாதிரி நம்ம வைத்திருக்கிற அடிமைத்தனம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். நம் இறைவன் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, அவமானப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒளியாக, விடுதலையாக நாள்தோறும் பலம் வருபவர். ஆண்டவர் தன்னுடைய மக்களை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு தன் பணியை முதலாக தொடங்குகின்றார் ஆண்டவர் இயேசு. விண்ணரசின் மதிப்பீடுகளை மனத்தில் கொண்டு மனம் மாறி அவரை ஒத்திருப்பதுதான் சீடர்களின் அழைப்பு. இறைவன் கொடுத்த வாழ்வுக்கு நன்றியாக, நம்பிக்கைக்கு நன்றியாக, விடுதலை அளிக்கின்ற, ஒற்றுமையை பேணுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதிகார சிக்கலில் அல்லது தன்னுடைய தனித்துவத்தை முன்வைக்கின்ற அந்த சிக்கலில் நாம் புதைந்து விடாமல், ஆண்டவர் இயேசுவை மையமாக்கி நமக்காக பாடுபட்டு, மரித்து, அடக்கம் செய்யப்பட்டு, உயிர்த்தெழுந்து, வெற்றி வீரராய் நம்மை புது வாழ்வுக்கு அழைக்கின்ற அவரை முன்வைத்து வாழ நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்வு தரும் இறை வார்த்தை நம்மை இறைவனின் அன்பை மேன்மேலும் சுவைக்கச் செய்கின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை நமக்கு ஒற்றுமையை மேன்மேலும் மேன்மைப்படுத்துகின்ற ஒரு இறைவார்த்தை. இத்தகைய இறைவார்த்தையால் நாம் வளம் பெறுவோமாக. வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.